பேக் சான்சர் கிடைக்கல. இன்றைக்கி நம்ம பாப்பி பீட்டம் சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். விளையாடலாம். ஏற்கனவே சாப்டர் 1 போட்டேன். இந்த ஸ்டோரி என்னென்னா தெரியல, கருப்பாக வந்துட்டுருக்குது. ஓகே, கேசட் போகிறதுக்கு இவ்வளோ இதா, சீக்கிரம் போடுங்கடா. போட்டாச்சு. அந்த பார்த்து என்னென்னா அந்த இது பிளேட்டனுக்கு அந்த பாப்பின்னு அந்த கண்டுபிடிச்சதுலேருந்து இன்னொன்று இதுவும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் மாமி லாங் லெக்ஸ். அதை பசங்க விளையாடுற பேரில் கொடுமை பண்ணி என்னமோ பண்ணுறாங்க. அதனால் இது பொம்மைக்கு பேய் பிடிச்சிருதாட்டுக்கு. இதுவும் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்குது அந்த பாப்பி மாதிரி. ஓகே, த மாமி லாங் லெக்ஸ் வாட்ஸ் த டைம் ப்ளே டைம் கோ. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் என்ன சாப்டர் 1 வரதெல்லாம் காமிக்கிறீங்க? கட்சியாக சீக்கிரம் முடிங்கடா சாமி. என்னென்னத்தையோ காமிச்சிட்டு இருக்கிறானுங்க. வேக்கப் அப்படின்னா இது நம்ம கனவா? ரைட்டு. பாப்பி லைட் டைம் சாப்டர் 2. ஓகே, உள்ளே போய் விளையாடலாம், ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்கோ. வீடியோவை போய் ஆரம்பிச்சிச்சு. ரைட்டு, உள்ளே வந்தாச்சு. ஓகே, இந்த கடைசியாக எங்கே விட்டாங்களோ அங்கேயே தான் விட்ருக்கானுங்க. சரி, ரைட்டு, நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். என்னடா அடைச்சி வச்சுருக்கீங்க? இப்போலாம் இந்த எப்படி போக முடியுது? ஐயோ, என்னமோ பண்ணி வச்சுட்டாங்க. டோர் திறக்கிற சந்தேகம் இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இது வழியாக போகலாம். ஐயோ, ஓகே வந்தாச்சு. வருங்க சைடில் ஹக்கி வக்கி பொம்மைலாம் வரைச்சி வேணுங்க. அதுதான் நம்ம லாஸ்ட்டு இதில் அதில் அழிச்சிட்டோம். திஸ் வே. ஓகே, இங்கே ஒன்று அடைச்சிருக்கு. இங்கே ஒரு டோர் இருக்குது. இது திறக்குன்னு பார்க்கலாம். திறக்கலை. வேறு எங்கே போகிறது? இங்கே ஒரு வே இருக்குது. திறந்துருக்கு. ஓகே, இது உள்ளே போகலாம். ஐயோ, இப்போ அதில் ஏறணுமா? இதில் எப்படி ஏறணும்னா ஈஸி தான், ஆனால் எனக்கு கஷ்டம். சரி, ட்ரை பண்ணலாம். போடுறா ஜம்பு. சொல்லலை, எனக்கு கஷ்டம்னு. எப்படி பண்ண போகிறனோ தெரியலையே. எப்போயாச்சும் போராடி பண்ணிடணும். இப்போ போடுறா ஜம்பு. இது ஆக்சுவலி எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியும். பிடிச்சிட்டு இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போய் இங்கே வந்து உழுவக்கூடாது. அதை அன்சைட் போகும்போது கையை எடுத்துடணும். ட்ரை பண்ணலாம். ஐயோ, கீழே போயிடுச்சு. கிளம்பு போயிடுச்சு. திருப்பிட்டு இப்போ கை வச்சு போடு. அப்போட இறங்கியாச்சுடா. அதுக்கப்புறம் அடைச்சி வச்சுருக்கானுங்க. எப்படி போகிறது? அதுக்குள்ளாரையும் பழகி வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்களா ஹகி வகி? எதுக்கு சிரிக்கிற? கீழே தள்ளி விட முடியுமா? முடியல. சரி, எப்படின்றா நான் போகிறது? ஓஹோ, இங்கே பார்த்தீங்களா இது இருக்குது. இதெல்லாம் தள்ளி போடணும் போல். தள்ளி போட்டால் அங்கே டோர் இருக்குது. அது ஓப்பன் ஆகுமான்னு தெரில. சரி, தள்ளி பார்ப்போம். அவ்வளோதான். ஓப்பன் இந்த டோர். எஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா உள்ள சாவி இருக்குது. ஏதோ என்ன சாவின்னு தெரில. இன்வெர்ட்டிக்கு போயிருக்கான், பார்க்கலாம். ஓகே, இந்த ரெட் டோருக்கான சாவி போல். சரி, ரைட், அங்கே போய் ஓப்பன் பண்ணலாம். மறுபடியும் கஷ்டப்பட்டு இப்படிலாம் போயிட்டுருக்க தேவையில்ல. அப்படியே கீழே இங்கே அப்படியே இது மாதிரி ஏறி போயிட வேண்டியது தான். ஓகே, போய் கதவை திறக்கலாம். ஓப்பன் த டோர். ஓப்பன். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா ஏதோ சிலை இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எங்கே போகணுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா கை சிம்பிள் காமிக்குது. இது இழுத்துட்டு இப்போ அது மேலே ஏறி உள்ளே போய் போகலாம். அப்போலாம் போகல. இப்போ ஜம்ப் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான், போயாச்சு. ஓகே, ஒன்றுமே இல்லையா? எங்கள் கனெக்ஷன் கொடுக்கணுமா? அந்த இது ஃபஸ்ட்டு இது எங்கேன்னு தெரில. ஐயோ, இந்த பொண்ணு மூஞ்சி மேலே தள்ளி விடுது. மூஞ்சி மேலே தள்ளி விடல, நம்ம தான் அது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோமே. கனெக்ஷன் இது அங்கே இருக்குது. ஓகே, இதை எப்படி கணக்கு கொடுத்தாச்சா? அடுத்து இதில் கொடுத்துட்டு ஐயோ இதில் கொடுத்துட்டு ஐயோ இப்போ
இதில் இது பண்ணிடலாம். கொடுத்தாச்சு. கொடுக்க முடியலையா? ஏன் பாருங்கள், கனெக்ஷனே போகல. இதுக்கு என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்லேருந்து கொடுப்போம் கனெக்ஷனை. இப்போ அதில் எடுத்துகிட்டு பேசாமல் இது முதல்ல சுற்றிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மச்சு போதான்னு பார்க்கலாம். ஐயோ கொடுக்கவே இல்லையா? அது இந்த சென்சிட்டிவி அதிகமாக்குனதுக்கு கம்முன்னு இருந்துருக்கலாம். சரி, கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ அங்கே போய் பச்சைக்குன்னு கொடுத்துடணும். ஐயோ தெரியாமல் கையை எடுத்துக்கிட்டேன், முடியல. சரி, இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம், முடிச்சிடுறோம். இதுதான் கடைசி ட்ரை நம்ம பண்ணுறது. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியாச்சு, எப்போ முடியவே இல்லை. ஓகே, கொடுக்கலாம். இதில் இப்படி சுற்றிட்டு அடுத்து அதில் போய் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சப்பா பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன சொல்கிறேன்? ஓகே, தேங்க்யூ சொல்கிறேன். நம்ம அந்த இதுலேருந்து திறந்து விட்டால அப்போ சொன்னாலே யூ ஓப்பன் மை கேஸ் அப்படின்னா. ஓகே, ட்ரெயின் ஸ்டேஷன் நியர்பை. இட்ஸ் ஐயோ அந்த வெளியே போகிறதுக்கு வழி சொல்கிறான். ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரில. இங்கே எட்டி பார்க்க கொஞ்சம் தாங்க தெரியுது. இது வழியாக தான் திருப்பியும் போகணும் போல். அப்படியே ஏறி இடிச்சு கீழே வந்துட்டேனே. ஓகே, இப்போ ஏறா. எஸ், இப்போ கை விட்டு போகலாம். ஐயோ மறுபடியும் கீழே வந்துட்டேனா. நான் கடைசி ட்ரை. இப்போ மேலே ஏறிட வேண்டியதான். அவ்வளோதான், ஏறியாச்சு. இப்போ போயிடலாம். சுற்றிட்டு சுற்றி ஓ போ, நான் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ எப்படி போகிறது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கொடுக்கும் அது 2 இது வந்திருக்கு. கை வைக்கலாங்க. பச்சக் வச்சிரு. வச்சாச்சு. ஓகே, இப்போ டோர் ஓப்பன் ஆகணும். நான் ஓப்பன் ஆகலை. ஒரு கை எடுத்து திருப்பி கொடுத்து பார்க்கலாமா? சரி, 2 எடுத்து கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், ஸ்கேன் ஆகிடுச்சு. ஓகே, சீக்கிரம் அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அப்படியேங்க அப்பா ஆட்டி எவ்வளோ பெரிய குடி அது இருக்கு பாருங்க. இதை கையை பிடிச்சி சேஃபாக போயிடுவோமா? வெளியாஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்தியா? என்னது இங்கே 2 இருக்குது. ஓகே, இங்கே டோர் இருக்குது. திறக்குமா தெரில. உள்ளே போய் பார்க்கலாம். திறந்துருச்சு. ஓகே, யார் நிற்கிறது? அப்படி இந்த பாப்பி. லிசன் ஐங் ஆன் ட்ரெஸ். பாருங்க இந்த பாப்பி எப்படி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு. இங்கே எந்த டோருமே ஓப்பன் இல்லை. சரி, இதில் குதிப்போம். எங்கே கூட்டிகிட்டு போதோ தெரியலையே. நம்ம இடமே அமைதியாக அவங்க வந்தாச்சு. ஓகே, அங்கே தான் கேம் ஸ்டேஷன் இருக்குது. பவர் இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கனெக்ஷன் கொடுக்குறது. ஓகே, முதல்ல இதை கொடுத்துட்டு கையை வந்துக்குச்சு. இப்போ பாரு. ஐயோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தது தான் புரியுது. முதல்ல என்ன கையை எடுக்க முடியல. இதில் கனெக்ஷன் எடுத்துட்டு இதில் கொடுக்கக்கூடாது. நம்ம இதில் கொடுத்தா கயிறு இங்கே கட்டாயிடும். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்களா இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றிட்டு இதில் வந்து கொடுத்துட்டு ஐயோ தலைவலிடா. எல்லா வாட்டியும் இதே தலைவலி. ஜிபிஎச்சுக்கு ஒழுங்காக கனெக்ஷன் கொடுத்துடலாம். இதில் கையடா. கையை எடுத்துட்டு சுற்றிட்டு இப்படி சுற்றிட்டு இதில் இப்படி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இதில் இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றி வந்து இந்த இங்கே கையில் இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். என்ன கொடுக்க முடியல கொடுறா. அவ்வளோதான். ஓகே, இது இங்கே போகுது, இங்கே தான் போகுது. கதவை திறந்துருச்சு. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா கை. ஐயோ யாராது? என்னது பிளேமேட்டா? ஐயோ கையை பிடிக்கிச்சு. ஐயோ ஏன் ஒரு கை போயிடுச்சு. போ. வெரி எக்ஸைட்டிங் மம்மி. இதை சொல்லிட்டு இருக்குது. ட்ரெயின் கோட் எஸ்கேப் ஆகிறதுனால என்ன பண்ணுறா?
ஓகே விளையாண்டு என்ன பண்ண போகிறோம்? அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நம்ம விளையாடலாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேம் ஓல்ட் டைம்ஸ் and if you win all the games I will give you the train code. Okay, mommy loves this idea poppy. Head to musical memory. மண்டே சொல்கிறாங்க, சொருவிட்டு ரூல்ஸ் ஒபே பண்ணும். ஐயோ என்ன கொடூரமாக சொல்லிகிட்டு இருக்கிறா. ரூல்ஸ் ஒபே பண்ணலன்னா உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் அப்படி தனித்தனியாக பிச்சு போட்டு உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்ருவாங்களா? ஐயோ. ஓகே இங்கே தான் டோர் திறந்துருக்கு. ஓகே இல்லை கையை எடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே இப்படி இழு அவ்வளோதான் இழுத்தாச்சு. ஓகே ப்ளே டைம்க்கு ஓகே இங்கே திறந்துச்சப்பாடா. கேம் ஸ்டேஷன் தூரத்தில் இருக்குது. ஆனால் பாப்பி சொல்லும் போது ட்ரெயின் ஸ்டேஷன் சொன்னாலே புரியல. ஓகே இங்கே ஒரு லீவர் இருக்குது, இது இழுத்து விடுவான். ஐயோ என்னடா இழுக்க முடியல. இல்லை ஓகே ஐயோ இழுக்க முடியலையே, பிடிச்சி இழுத்துற வேண்டியதுதான். ஓகே அவ்வளோதான் ஆனிடுச்சு. ஓகே யாரொருத்தவங்க பேசுகிறாங்க, ஸ்டெல்லாமா? ஓகே நம்ம இந்த சொன்னால மாமி அதை கேம்ஸ் எல்லாம் எதுவும் நேரத்தில் போடுறா போல், இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் போல் அந்த இதை. ஓகே ஓகே மியூசிக் மெமரிக்கு நம்ம போனோம். அங்கே ஏதோ லைட் எரியுது, இங்கே லைட் எரியுது. அங்கே பாருங்க திறக்குது கீழே. ஓகே அங்கே போகணும். ஓகே இறங்கிடலாம். இங்கே இதுதான் மியூசிக்கல் மெமரியா? ஓகே உள்ளே இறங்கிடலாம். ஓகே இதுக்குள்ளே போய் அப்படியே இப்படி போயிட்டே இருந்தா வழியக்கான். ஐயோ பாருங்க சுரங்க பாதை இருக்குது, இதில் போகலாம். அங்கே பாருங்க இன்னொரு ஓப்பனிங், அது அங்கே போகலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ஏதோ கேசட் இருக்குது, நன்மை ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா இது இருக்குது, இது ஆன் பண்ண போல பவர் போயிடுச்சு போல். ஓகே லீவர் ஆன் பண்ணோடனே பவர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க கத்திட்டு இருக்குது, கீன்னு அழுத்துறோம். இப்போ நம்ம கை செய்ய போகிறோம் போல், ஒரு கை போச்சுல அங்கே கை செய்ய போகிறோம் போல். ஓகே இப்போ அழுத்தலாம், இதை அழுத்தலாம். அழுத்த முடியல, அழுத்துறா. அழுத்தியாச்சு. ஐயோ அங்கே பாருங்க பொங்கிட்டு இருக்குது, பைப் உடஞ்சி. ஐயோ ஓகே இது கை வைக்க முடியல. வச்சாச்சு வச்சு. ஐயோ அவ்வளோதான் வச்சாச்சு. வச்சிட்றா அப்பாடா. இப்போ அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் சேர்ந்துடும். ஓகே இப்போ அழுத்தி பார்க்கலாம். அதை அழுத்தியாச்சு. ஒன்றுமே ஆகல, ஒரு வேலை செய்யாமல் போச்சோ. ஆகுது. ஓகே அங்கே பாருங்கள் கையோட மோல்டிங்லாம் வந்துருச்சு. ஓகே இப்போ பெயிண்ட் அடிக்கணும் போல். ஓகே அது பெயிண்ட்டே அடிச்சிடலாம் ஈஸியாக. போ அங்கே இங்கே தான் இதுதான் பெயிண்ட் அடிக்கிற மிஷின் நினைக்கிறேன். அதான் பலூன் மாதிரி இருக்குது. ஓகே அழுத்தலாம் அதை. அழுத்துறா. அவ்வளோதான் அழுத்தியாச்சு. என்ன ஆக மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியலையே, என்ன ஆனாவே மாட்டேங்குது. அங்கே பாருங்க இதை டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க இதுதான் அங்கே டோர் ஓப்பனாக இருக்குது. இது வழியாக மேலே ஏறிடலாம். மேலே ஏறிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ணோம்? அது பாருங்க தூரத்தில் பெயிண்ட் வந்துட்டுருக்கு. வரத்துக்கு 1/2 மணி நேரம் இங்கேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஓகே இது இங்கேருந்து அப்படியே மாட்டிடலாம். அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம கீழே இறங்கிடலாம். நம்ம அந்த வேலை முடிஞ்சது. நம்ம கீழே இறங்கிட்டு இந்த பட்டன் போய் அழுத்தலாம். ஓகே அவ்வளோதான் அழுத்தியாச்சு. ஓகே கை ரெடி ஆகிடுச்சு. பச்சை கலர் கை. அதோட யூஸ் என்னன்னு தெரில. ஒரு க்ரீன் கலரில் கேசட் எடுத்தாலும் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல டிவியை கண்டுபிடிக்கணும். டிவி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். அங்கே போய் கேசட்டை போட்டுடலாம். இங்கே தான் இருக்குது டிவி. இங்கே கேசட்டை போட்டு பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு கை கிடச்சிச்சு. ஓகே இதை பார்த்துங்களா டிவி, இதில் போடலாம். கேசட் தூக்கி போடுறா. போட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
என்ன பண்ண போகிறானுங்க? க்ரீன் ஹேட். ஓகே, நம்ம கையில் வச்சுருக்கோம்ல அதுதான். இதை பவர் எடுத்துகிட்டு ஒரு இதுலேருந்து பவர் எடுத்துகிட்டு ஓகே 10 செகண்ட்குள்ளே போயிடும் அந்த பவரு. 10 செகண்ட்குள்ளே போயிடும். அடுத்து ஓகே, இதில் அந்த பவர் 10 செகண்ட்குள்ளே வச்சுருந்தா அது டோர் ஓப்பன் ஆகும். ஒரு 10 செகண்டுக்குள்ளே டோருக்குள்ளே போகலன்னா கரெக்டாக 10 செகண்ட் முடியும் போது டோருக்கு முன்னாடி போனால் நான் சின்ன சட்னி ஆகிடுவோம். அதான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான் நாட்டிக்கு. ஓகே, அவ்வளோதான். யூஸ்வர் கிராப் பேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இவ்வளோ தான் போல் இந்த க்ரீன் ஹேண்டோட வேலை. ஓகே, அவ்வளோதான். சரி, எடுக்கிற பவர் எங்கே தான் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுக்கிற பவர் என்ன எடுக்க முடியல. டிஸ்டன்ஸ் ஓகே. ஓகே, இப்போ இழுத்தலாம். எடுத்துகிட்டு அது ஒரு பாருங்க கொடுக்குற கனெக்ஷனு. எடுக்கிறது வந்து ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்குது, கொடுக்குறது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அது அதை போட்டுருங்களா? ஓப்பனாக இருக்குது. இதுக்குள்ளே போயிடலாம். அப்படியே உள்ளே போய் இங்கே பார்த்தீங்களா? இதில் வந்து இப்படி போய் ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம பார்ட் 2 இந்த கேமில் கண்டினியூ பண்ணிக்கலாம். டாட்டா, பாய் பாய், குட் பாய்.